வணக்கம். திமுக உயர்கல்வித்துறை அமைச்சராக திரு பொன்முடி அவர்களுடைய வழக்கு இன்னைக்கு குற்றம் உறுதி செய்யப்பட்டு, அவர் குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்டு, தண்டனையும் அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டு காலம் சிறை தண்டனையும், 50 லட்சம் ரூபாய் அபராதமும், அதே மாதிரி அவங்க மனைவிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும், 50 லட்சம் அபராதம்னு தண்டனை விதிக்கப்பட்டு உறுதியாக இருக்குது. இது திமுக வட்டாரங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. காரணம், ஒரு சிட்டிங் அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் மீது இந்த மாதிரி ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனையும் அறிவிக்கப்பட்டிருக்குது. திமுகவில் இதுதான் முதல் தடவை. அதாவது திமுக காரங்களாம் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவர் சிறையில் கன்விக்டட் குற்றவாளி அவங்க தானே அப்படின்னு சோசியல் மீடியாவில் பேசுகிறவங்களாம் பேசுவாங்க. ஆனால் திமுகவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரையுமே அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது, எங்கள் மேலே வழக்கு தான் இருக்குது கண்டி குற்றம் உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கி அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பொன்முடி அவர்களோட இந்த தீர்ப்பு வந்துடுச்சு. இனிமேல் திமுக காரங்க அதெல்லாம் பேச முடியாது. இப்போ பொன்முடி அவர்களோட அரசியல் வாழ்க்கை இதோட முடிவடைகிறதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பொன்முடி அவர்களோட அரசியல் வாழ்க்கை இதோட முடிவுக்காரது தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அமைச்சர் பதவியும் காலியாகிட்டு, அதே மாதிரி இந்த எம்எல்ஏ பதவியும் போனதுக்கப்புறமா கூட அவர் நீதிமன்றம் குற்றவாளி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இருக்கப்படுற வாய்ப்புகள் எல்லாமே பறிக்கப்பட்டது. அப்போ தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் மீது குறிவைக்கப்பட்டு இது மத்திய அரசாங்கம் பண்ணுறதா சமூக வலைதளங்களில் திமுக சார்ந்த நண்பர்கள்லாம் வாதாடுறாங்க. ஆனால் இந்த வழக்கை போட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கப்போது போடப்பட்ட வழக்கு, அதனுடைய தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு இப்போ இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்க பார்த்தா அதில் மேல்முறையீடு போட்டு இந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அப்போது திமுக சார்பில் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தயங்குறாரு, நடவடிக்கை எடுக்க தயங்குறாரு. குறிப்பாக எஸ்பி வேலுமணி, இந்த மாதிரி வீரமணி, இந்த மாதிரி முன்னாடி இந்த உணவுத்துறை அமைச்சராக இருந்தால் அவர் நிறைய பேர் மேலே இந்த மாதிரி வழக்குகள் இருக்குது. ஆனால் திமுக கொஞ்சம் தயக்கம் காட்டுறாரு. மு க ஸ்டாலின் தயக்கம் காட்டுறாரு. ஆனால் பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி அரசியலில் தலைமையில் வர்றது அவர் தான். அதுதான் முதல் தடவை. மு க ஸ்டாலின்னா கூட தமிழகம் முழுவதும் தெரிஞ்ச ஒரு தலைவராக இருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு அமைச்சர் ரீதியில் இருந்தவர் தான். 2ஆம் கட்ட தலைவராக இருந்து முதலமைச்சரானவர் தான். அவர் பாருங்கள், போல்டாக ஒரு முடிவெடுத்து இன்றைக்கி சிட்டிங் அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடியை உள்ளே தள்ளிட்டார். ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த கொடநாடு வழக்காக இருக்கட்டும், நிறைய வழக்குகளில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்குது. ஆனால் அவர் பயன்படுத்த மாட்டேங்கிறாரு அப்படின்னு திமுகக்குள்ளேயே சில பேசுபொருள் உண்டாயிருக்குது. குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்க முக்கியத்துவத்தை கூட பொன்முடிக்கு அவர்களுக்கு கொடுக்கல. செந்தில் பாலாஜி இந்த மாதிரி விசாரணை வளையத்துக்குள்ள வர பார்த்து திமுக தலைவரே வீடியோ போட்டார், நேராக போய் சந்திச்சார். ஆனால் பொன்முடி அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகும்போது கூட பொன்முடி அவர்களே தான் போய் நேராக சந்தித்து பேசினார். அப்போ திமுகவிலேருந்து ரொம்ப நாளாக கட்சி குவிச்ச பொன்முடிக்கே இந்த நிலைமைனா, மாற்று கட்சியிலேருந்து அந்த செந்தில் பாலாஜிக்கு அதிக முக்கியத்துவம் திமுக தலைமை கொடுக்குறாங்க. நம்ம கட்சியிலே இருந்த பொன்முடியை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு திமுக தரப்புலேயும் பேசுகிறாங்க. எது இப்படி இருந்தாலும் பொன்முடி அவர்களுடைய தண்டனை இந்த 30 நாட்களுக்குள்ளே மேல்முறையீடு போய் நிறுத்துவாங்களா அப்படின்றது சந்தேகம் தான். ஒருவேளை அப்படி நிறுத்தினாலும் கூட அவருடைய எம்எல்ஏ பதவியும் இந்த மந்திரி பதவியும் தப்புமான்றது இன்னொரு கேள்விக்குறி தான். இன்னொரு புறம் இந்த அமைச்சர் பதவி யாருக்கு போகும் அப்படின்னு ஒரு விவாதம் போயிட்டு இருக்குது. அதுக்கெலாம் முடிவெடுக்கிற மாதிரி இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கூடிய திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உயர்கல்வித்துறையை கூடுதலாக கவனிப்பார் அப்படின்னும் அரசியல் ரீதியான கருத்துக்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கூட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த துறையை சரியாக கையாளணும்னு சமூக வலைதளங்களில் பல பேர் கருத்துக்களை பதிவிடுறாங்க. குறிப்பாக இந்த ஆசிரியர் போராட்டங்கள் நிறைய விஷயங்கள் இது பண்ணுறாங்க. மேலும் அவருக்கு மீண்டும் உயர்கல்வித்துறையை கொடுக்கறது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்குமான்றதும் பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பியுள்ளது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்கிறோம். நன்றி, வணக்கம்.